வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா, பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவதற்குரிய பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம என்னதான் உறவுகள் நம்ம இப்படி இழுத்து வச்சானோ, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால நம்ம விலகி போகிற மாதிரி ஆயிடுது. அதை விலகி போன உறவுகளை நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் நம்ம வீட்டில் செஞ்சாலே போதும். நிறைய வீடுகள் சொந்த பந்தங்களோட பிரச்சனை இருக்கும். ஒரே வீட்டில் தான் வாழ்வார்கள். ஆனால் அப்பா மகன் பேசிக்கொள்ள மாட்டார்கள். மாமியார் மருமகள் பேசிக்கொள்ள மாட்டார்கள். சில வீட்டில் கணவன் மனைவி கூட பேசிக்கொள்ள மாட்டாங்க. இப்படி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்வதற்கான பரிகாரம். அந்த உறவுகளை ஒன்று சேர்க்க இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். இரண்டு குடும்பமே தனித்தனியாக பிரிந்து கொண்டு வாழ்கிறது. அந்த இரண்டு குடும்பங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்கும் போது சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை செய்வது தவறு கிடையாது. அமாவாசை அடுத்து வரக்கூடிய நாளிலிருந்து இந்த பரிகாரத்தை தொடங்கி விட வேண்டும். அமாவாசைக்கு பிறகு வளர்பிறைதான். அந்த சந்திர பகவானை நினைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். வளர்பிறையில் இந்த வழிபாட்டை செய்தால் உங்கள் குடும்பம் வளமாகும். தினமும் மாலை 6:30 மணிக்கு மேலாக சந்திரன் உதயமாகும். முதல் 3 நாட்கள் சந்திர பகவான் கண்ணுக்கு தெரிய மாட்டார். இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வெட்ட வெளியான இடத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளவும். அதற்கு பக்கத்தில் 1 டம்ளர் பால் நெய்வேத்தியமாக வைத்து விடுங்கள். சர்க்கரை போட்ட பால் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். இந்த விளக்குக்கு பக்கத்தில் அமர்ந்து 2 நிமிடம் கண்களை மூடி, சந்திர பகவானே, அமாவாசை திதியிலிருந்து நிலவு வளர்ந்து எப்படி முழு நிலவாக பிரகாசமாக ஜொலிக்கின்றதோ அதே போல எங்களுடைய குடும்பம் ஒன்று சேர்ந்து முழு நிலவு போல பிரகாசமாக ஜொலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். 5 நிமிடங்கள் கழித்து அந்த பாலை கொண்டு வந்து வீட்டில் இருப்பவர்கள் பருகலாம். விளக்கு தானாக எரிந்து குளிரட்டும். தொடர்ந்து வளர்ப்பிறையில் 15 நாள் பௌர்ணமி நாள் வரும் வரை இந்த வழிபாட்டை மேற்கொண்டு சந்திர பகவானை வழிபாடு செய்தால் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் என்பது நம்பிக்கை. வெட்ட வெளியில் எங்களுக்கு இடம் இல்லை, நாங்கள் பிளாட்டில் இருக்கின்றோம் என்றால் பால்கனியில் ஏற்றலாம். எதுவுமே முடியாது என்றால் நிலைவாசலில் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு சந்திர பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை 15 நாட்களில் செய்தால் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். பெண்களுக்கு இடையே மாதவிடாய் நாட்கள் வந்துவிட்டால் அந்த நாளில் என்ன செய்வது? பூஜை அறையை தொடாமல் வெளியிலே கொஞ்சம் நெய் திரி வைத்துக் கொள்ளுங்கள். அதை போட்டு இந்த தீபத்தை ஏற்றலாம், தவறு கிடையாது. 15 நாட்கள் இடைவிடாமல் ஏற்றுவதன் மூலமே இந்த நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். மனதிற்கு பிடித்த உறவுகளோட சேர்ந்து வாழலாம். இவ்வளவுதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.